ஹலோ எவ்ரிவன், ஆர்ஆர்பி குரூப் டி கோர்ட் கேஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 22, 2025 கோர்ட் ஹியரிங் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹியரிங்கில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருவோம். சரியா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ட் கேஸ், ஸோ இது வந்து A to Z கம்ப்ளீட்டாக என்ன நடந்தது 2019 நமக்கு வந்து 28 ஜூலை 2025 வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரியா? ஸோ அந்த வீடியோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க, ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை. ஸோ இல்லைனா இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துடும். ஸோ அதாவது இப்போ கேட்னா காமன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பாயம் இருக்குது. சரியா? ஒரு லோயர் கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஐடிஐ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய தீர்ப்பு இவங்களுக்கு பிடிக்காமல், யாருக்கு, ஐடிஐ தரப்புக்கு சாதகமாக இல்லாததுனால ஸோ அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ ஹைகோர்ட் ஒரு 2-3 ஹியரிங் தள்ளி போட்டுச்சு. ஸோ தள்ளி போட்டதுக்கப்புறம் திரும்பி 28 ஜூலை 2025 திரும்பி அதை யாருக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ கேட்டுக்கே ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தடவை கேட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும்போது இவங்க 2 கண்டிஷன் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் எண்டுக்குள்ளார இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். சரியா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் நமக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸ்டே போட்டிருந்தாங்க. சரியா? அது வந்து ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயமா இருந்தது. ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸ்டே போட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்டே போட்டிருந்தாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் விஷயங்கள் எல்லாமே நான் அந்த 28 ஜூலை 2025 கோர்ட் கேஸ் அப்டேட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரியா? சரி, இப்போது ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ எப்போது 28 ஜூலை நமக்கு வந்து ஆகஸ்ட் எண்டுக்குள்ளார இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த கேட்டில் அதுக்கான ஹியரிங் நடக்கணும் இல்லையா? ஸோ ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 18 சரியா? ஆகஸ்ட் 18 ஸோ கேட்டில் இந்த கேஸ் வந்து நடக்க வேண்டியது. சரியா? கேட்டில் இந்த கேஸ் வந்து நடக்க வேண்டியது. பட் ஆனால் அந்த அன்னைக்கு நமக்கு இந்த கேஸ் வந்து நடக்கலை. ஸோ ஏன் நடக்கலை அப்படின்னா, ஹைகோர்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸை ஸோ நமக்கு கேட்டுக்கு கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்றதுனால ஸோ 18 ஆகஸ்ட் அன்னைக்கு கேஸ் நடக்கலை. சரியா? ஸோ போதுமான அளவுக்கு நமக்கு வந்து டேட்டா இல்லை, ஸோ ஃபைல்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஆகஸ்ட் 18 அன்னைக்கு இந்த ஆர்ஆர்பி குரூப் டி கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது நடக்கலை. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 22 அதாவது இன்றைக்கி தான் இந்த ஹியரிங்கை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. சரியா? ஹியரிங்கை தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளார ஹைகோர்ட்லேருந்து வர வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் டிஸ்கஷன் நடக்குது. ஸோ புது ஜட்ஜ், இதுக்கு முன்னாடி கோர்ட்டில் நமக்கு வந்து ஒரு கேஸ் அப்படிங்கிறது நடந்ததில்லை. கேட்டுங்கிற கோர்ட்டில், அதாவது லோயர் கோர்ட்லேயே நமக்கு வந்து இந்த 10th விசஸ் ஐடிஐ சம்மந்தப்பட்ட கேஸ் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ அந்த அன்னைக்கு நடந்த கேஸ் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் அப்படிங்கிறவர் வேறு. ஸோ இன்றைக்கி நடக்கிற ஹியரிங்கில் அதை ஹேண்டில் பண்ணுற ஜட்ஜ் வந்து வேறு. ஸோ அப்போ இவர் வந்து புது ஜட்ஜு. ஸோ இவருக்கு இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதோடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி தீர்ப்பு அப்படின்னா, ஸோ பழைய ஜட்ஜு, அதாவது முதல்ல நடந்தது இல்லையா கேட் வந்து, இதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு வழங்கினார்ல. ஸோ 10th ஃபேவராக தீர்ப்பு வழங்கினார். நல்லா நோட் பண்ணணும், 10th ஃபேவராக தீர்ப்பு வழங்கினார்ல. ஸோ கேட்டில் 10th ஃபேவராக வழங்கினதுனால தான் அது என்ன ஆச்சு, ஹைகோர்ட்டுக்கு திரும்பி போணுச்சு. ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? அந்த ஜட்ஜுக்கிட்டே இப்போ கேஸ் போகுது. சரியா? அந்த ஜட்ஜுக்கிட்டே இப்போ கேஸ் போகுது. ஸோ இன்றைக்கி நடந்த ஹியரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி போதுமான ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜட்ஜ் வந்து நான் வந்து இது புதுசு. சரியா? ஸோ இந்த அதாவது புதுசு மீன்ஸ் அவர் வந்து இந்த கேஸ்க்கு வந்து அவருக்கு வந்து புது ஜட்ஜ். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஜட்ஜுக்கு இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன். சரியா? அவரையே பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாரு. சரியா? ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி கேஸ், அதாவது இந்த கேஸ் வந்து 10th தான் ஃபேவர்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, அதே ஜட்ஜி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ஜட்ஜுக்கிட்டே திரும்பி கேஸ் போகுது அப்படின்னா அப்போ இந்த கேஸ் அப்படிங்கிறது யாருக்கு ஃபேவராக வரும்? ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ரைட். சரி, இப்போ அடுத்த ஹியரிங் தான் எப்போ, அதை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஹைகோர்ட் என்ன ஆர்டர் இவங்களுக்கு பாஸ் பண்ணியிருந்தாங்க, ஆகஸ்ட் எண்டுக்குள்ளார
ஸோ நமக்கு வந்து தீர்ப்பு வழங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் 2 வரைக்கும் ஸ்டேவும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 1 சரியா, செப்டம்பர் 1 ஸோ இந்த பழைய ஜட்ஜ் இருக்கார்ல அவருடைய அவைலபிலிட்டி இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 1 இந்த கேஸை வந்து ஹியரிங் கொண்டு வரதா சொல்லி இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேபி இது பக்கத்தில் வரும்போது 1-2 நாள் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ அது மாதிரி தானே இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ மொத்தத்தில் அந்த பழைய ஜட்ஜ் ஸோ பழைய தீர்ப்பே சொல்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தீர்ப்பு வந்து அஃபிஷியலாக கேட் வாயிலாக எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பர் 1 வந்துடும். சரியா? இப்போது கேஸ் அப்படிங்கிறது 10th ஃபேவராக வந்துட்டால் என்ன நடக்கும்? ஸோ கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐடிஐ தரப்பு கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத போவாங்க. சரியா, மேல்முறையீடு பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கேட்டில் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அங்கே கேஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃபேவராக இல்லை. சரியா, அதனால் அது என்ன ஆயிடுச்சு, அடுத்ததாக ஐடிஐ வந்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணாங்க. ஸோ ஹைகோர்ட்டாக பார்த்து திரும்பி லோயர் கோர்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணாங்க. ஸோ ரீடைரக்ட் பண்ணி இப்போ திரும்பி எகைன் இந்த கேட் வந்து 10th ஃபேவராக சொல்கிறாங்க அப்படின்னா, சரியா, 10th ஃபேவராக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட ட்ராக் ரெக்கார்டர் படி பார்த்தோன்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போவாங்க. சரியா, கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. சரியா, ரைட். ஸோ இதெல்லாம் எப்போது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் 1 நமக்கு வந்து 10th ஃபேவராக கோர்ட் கேஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது ஸோ அதற்கு இடைப்பட்ட காலங்களில் சரியா இவங்க அதாவது ஐடிஐ தரப்பு சமரசம் ஆகாத போது சமரசம்னா நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ அவங்க எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் போனால் சரியா, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க அப்படின்னாலே ஸோ சுப்ரீம் கோர்ட் போனால் சரியா என்ன நடக்கும், ஸோ எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சரியா, இப்போ சப்போஸ் அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்கன்னா இன்னும் எக்ஸாம் டேட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிற நிலவரம் படி பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் நமக்கு வந்து என்னது, ஸோ நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸ்டே போட்டிருக்காங்க. சரியா, ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கான், ஸ்டே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 10th ஃபேவராக இந்த பழைய ஜட்ஜ் வந்து எப்போ தீர்ப்பு சொல்ல போகிறாரு, ஸோ சொல்லுவார், ஸோ நம்ம அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஸோ செப்டம்பர் 1 சரியா, செப்டம்பர் 1 ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 10th ஃபேவராக கோர்ட் கேஸ் சொல்லிடுறாரு அப்படின்னா ஸோ அவர் எதுக்கு திரும்பி இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டே பண்ண போகிறாரு. சரியா, அப்போது ஆட்டோமேட்டிக்காக 31 அதாவது 30 நாள் அதாவது ஒரு மாதம் கழித்து ஸ்டேவும் ரிலீஸ் ஆகிரும். ஸோ அப்போ ரெக்ரூட்மெண்ட்டும் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஆகிரும். ஸோ அவங்களும் லோயர் கோர்ட்டும் 10th ஃபேவராக சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்ஆர்பி சைடில் இப்போது அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ அது செப்டம்பர் 7 வரைக்கும் இருக்குது, 7 8 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மினிஸ்டீரியல் எக்ஸாம்ஸும் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து 11 12 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ சென் 06 முடிச்சிட்டான். சரியா, ஸோ சென் 07 முடிச்சிட்டான். அடுத்ததான் நமக்கு லைனப்பில் இருக்கிறது என்னது, குரூப் டி தான். ஸோ அப்போ குரூப் டிக்கான வேலையை ரயில்வே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கோர்ட் போட்ட தடைக்கான டேட்டும் வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ செப்டம்பர் 1 தீர்ப்பும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி சரியா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஸ்டே போட்டால் தான் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும். சரியா, இல்லைனா ஆஸ் யூஷுவல் அவங்க ரயில்வே சைட்லேருந்து என்னென்ன வேலை செய்வாங்களோ அதை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது செப்டம்பரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரியா, செப்டம்பரில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா செப்டம்பரில் உங்களுக்கு 12 மேலே ஃப்ரீயாக தானே இருக்காங்க ஆர்ஆர்பி, ஏன் நடத்தலாமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, ஸோ ஆனால் செப்டம்பரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ செப்டம்பரில் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, 30 நாளைக்கு முன்னாடியே நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கணும். சரியா, ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்திருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் இப்போ வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ 30 வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 30 மேலே தான் அவங்க எந்த ப்ராசஸாக இருந்தாலும் ஆரம்பிக்க முடியும். ஸோ அப்போ செப்டம்பரில் எக்ஸாம் இல்லை. ஸோ அப்போ அக்டோபரில் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸோ இப்போ செப்டம்பர் 1 நமக்கு தீர்ப்பு 10th ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா சரியா 10th ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐடிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அப்போ அவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் எண்டுக்குள்ளார சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஹியரிங் நடக்கலாம். சரியா, மேபி அவங்க ஸ்டே போடலாம் அல்லது ஸ்டே போடாமல் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு இப்படி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அக்டோபரில் எக்ஸாம் வருமா வராதான்னு சொல்லி நம்மளால் 100% சொல்ல முடியும். இப்போ எப்படி நான் செப்டம்பரில் எக்ஸாம் வரவே வராது அப்படின்னு சொல்லணும்,
அது மாதிரி அக்டோபரில் எக்ஸாம் வரும் அல்ல வராது அப்படின்னு வந்து என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. சரி, அப்போ அக்டோபரில் எக்ஸாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நவம்பரில் எக்ஸாம் வச்சுருவாங்க. சரியா, நவம்பரில் எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ அதனால் இப்போயிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரியா, அக்டோபரில் எக்ஸாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. சரியா, அக்டோபரில் எக்ஸாம் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா, 2 வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரியா, சரி, நானுமே வந்து இந்த குரூப் டிக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படிங்கிறத கொண்டு வருவேன். ஸோ அது வந்து 2 விதமாக கொண்டு வரலான்னு இருக்கேன். ஒன்று, நான் இப்போ தான் படிக்கவே போகிறேன் அப்படின்றவங்களுக்கும், இன்னொன்று ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேனா மாட்டேனா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த செகண்ட் கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த 2 டைப்பில் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நானே ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா, ஸோ கிளியரா? ரைட். ஸோ இப்போ நம்ம 22 ஆகஸ்ட் 2025 இந்த அன்னைக்கு ஹியரிங்கில் என்ன நடந்திருக்குது, அதாவது இந்த அன்னைக்கு ஹியரிங் அப்போ இருந்த ஜட்ஜ் வந்து ஸோ இந்த கேஸை இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ண ஜட்ஜு ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். சரியா, அதனால் இதுக்கு முன்னாடி கோர்ட், அதாவது ஹை கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகிறதுக்கு முன்னாடி கேட்டில் எந்த ஜட்ஜ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரோ ஸோ அவர் தான் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாரு 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஆல்ரெடி 10th ஃபேவராக தான் சொல்லியிருக்காருன்னும் போது எகைன் 10th ஃபேவராக வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, ஸோ அப்போ அவங்க 10th ஃபேவராக போனாங்க அப்படின்னா ஸோ ஆர்ஆர்பி ஒரு பக்கம் அதாவது ஸ்டே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ ஐடிஐ சமரசம் ஆகாத பட்சத்தில் ஸோ சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகுது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்தராக வந்து இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சொல்லுவேன். சரியா, ஸோ அதனால் யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஏதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அது நான் வந்து அங்கே நான் சொல்லிடுவேன். சரியா, ஆக்சுவலாக ஆகஸ்ட் 18ஆம் தேதியே நான் வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து கோர்ட்டுக்கு தேவையான ஃபைல் வந்து வரலை, ஹைகோர்ட்லேருந்து லோயர் கோர்ட்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து வரலை அப்படின்றத ஒரு வீடியோவாக போகலான்னு நினச்சேன். ஸோ அது எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லை. சரியா, ஸோ கொஞ்சம் பர்சனல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஸோ நிறைய மெசேஜஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல, நிறைய வீடியோஸும் போட முடியல. ஸோ பட் இப்போ கொஞ்சம் அதிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் வந்து ஜாமெண்ட்ரிக்கு ஒரு மாரத்தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து நிறைய மாரத்தான் கொடுத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி இப்போ அப்கமிங்கில் குரூப் டி எக்ஸாம் இருக்கிறதுனால ஸோ நானும் இன்னும் கோர்ஸில் ஜாமெண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த கம்ப்ளீட் ஜாமெண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 மணி நேரத்துக்கு மேலே வரும். ஸோ அதை வந்து பார்ட்டாக பிரித்து ஒரு 2-3 பார்ட் பக்கமாக வரும். ஸோ 10 மணி நேரத்துக்கு மேலே யூடியூப்பில் என்னால் அட்டஸ்டச்சில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அது 10 hour 12 hour தான் இருக்கும். ஸோ அந்த லிமிட் பார்த்துட்டு நான் வந்து ஒரு 2 பார்ட்டாவோ 3 பார்ட்டாவோ ஜாமெண்ட்ரியே கொடுப்பேன். சரியா, ஸோ அதுக்கான வீடியோ ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரியா, ஸோ கொஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எடுத்து ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நானுமே என்னென்ன கண்டென்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது தியரி, இந்த தியரி கொடுக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியா, அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டேன், எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நாளைக்கு நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா, அதிகபட்சம் கம்ப்ளீட் ஜாமெண்ட்ரி. சரியா, கிட்டத்தட்ட YCT புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஜாமெண்ட்ரியும் அதே மாதிரி பேசிக்ஸும் கொடுத்துருவேன். என்னென்ன தியரம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் படிக்கணும், அதை பேசிக்காக நீங்கள் பார்த்தாலே, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாமெண்ட்ரி பார்க்கலனாலும் ஸோ பார்த்தா டக்குன்னு புரிகிற மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மணி நேரம். சரியா, கரெக்டாக எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது எவ்வளோ நேரம் வருது வீடியோ அப்படின்னு. ஸோ அதை ஒரு 2-3 பார்ட்டாக பிரித்து நான் வந்து யூடியூப்பில் கொடுப்பேன். சரியா, ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து இந்த மந்த்தோட எண்டுக்குள்ளார, சரியா, இன்றைக்கி 22 ஸோ 31ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பெரிய மாரத்தான் வந்து அப்லோட் ஆக போகுது. ஸோ அதனால் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, சரி, இன்னொரு ஒரு மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம YCT பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த புக்கு, சரியா, அந்த புக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் புக்கை நம்ம கிட்டத்தட்ட எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணி வீடியோ கோர்ஸாக மேக் பண்ணி வச்சுருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம இப்போலேருந்து ஒரு 50 நாளைக்கு முன்னாடி, சரியா, ஸோ ஜூலை மாதம் 3ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணியிருந்தேன். ஸோ 1 year வேலிடிட்டி கோர்ஸோட ப்ரைஸ் வந்து வெறும் 299, 3 year வேலிடிட்டிக்கு 599 சொல்லி கொண்டு வந்திருந்தேன். சரியா, ஸோ இப்போது இந்த வேலிடிட்டி, அதாவது இந்த ஆஃபரோட வேலிடிட்டி வந்து முடிய போகுது. இந்த மாதத்தோட கடைசியில் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். சரியா, ஸோ நம்மளுடைய கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். சரியா, ஸோ திரும்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போதே வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இந்த அப்டேட்டையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திடீர்னு வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து நாளைக்கு வாங்கலாம்னு நினச்சி வச்சுருப்பீங்க. ஸோ நான் ப்ரைஸ் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன், யாருக்காவது தேவை அப்படின்னா, சரியா, தேவைப்பட்டால் மட்டும்
சரியா? தேவைப்பட்டால் மட்டும் எல்லாத்தையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெமோ வீடியோஸ் இருக்குது. ஸோ யூடியூப்லேயும் கொடுத்துருக்கேன், நம்ம கோர்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ அதான் சொல்கிறேன். சரியா? ரைட். சரிப்பா. ஸோ இன்றைக்கி நாம் வந்து தெளிவாக பார்த்துட்டோம். சரியா? என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் எக்ஸாம் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஜாமெண்ட்ரி மாரத்தான் அப்டேட்டும் நான் வந்து கொடுத்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் கோர்ஸ் ப்ரைஸும் வந்து நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னும் சொல்லிட்டேன். சரியா? இதெல்லாம் தான் வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? சரிப்பா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நான் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? சும்மா எடுத்தவங்க நான் வந்து வீடியோ கொடுக்குறதில்ல. அதனால தான் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பயுமே நான் இதுக்கு முன்னாடி 28 ஜூலை கோர்ட் கேஸ் பற்றின அப்டேட் கொடுக்கும்போதும் உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் தெளிவாக வந்து நான் சொல்லியிருந்தேன். சரியா? அது வந்து நான் எடுத்தவொன்னே உங்களால் அப்படி சொல்லியிருக்க முடியாது. சரியா? ஸோ உங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க முடியாது. ஸோ பின்னாடி நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த வீடியோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரியா? ஏன்னா இது கோர்ட் கேஸை பற்றி பேசுகிற விஷயம். ஸோ சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் நானும் வந்து இந்த கொடுத்துடக்கூடாது. இது ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ட் கேஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கும் ஒரு பொய்யான தகவலை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஸோ நான் டீட்டெயிலாக எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு தென் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் கொடுக்குற வீடியோ வந்து 100% உண்மையான கண்டென்ட் தான். சரியா? 100% உண்மையாக என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ புரியுதா? அதை வந்து நான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ எடுத்தவங்க நான் வீடியோ கொடுக்குறதில்ல. பின்னாடி ஒரு பெரிய ஒர்க் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். சரியா? சரி, தேங்க்யூப்பா.